ஹாய் காய்ஸ், இட்ஸ் மீ ஸ்வாதி. இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா வாழைக்கா பஜ்ஜி தான். ஸோ வாழைக்கா பஜ்ஜின்னு கிடையாது, எந்த பஜ்ஜி போட்டாலுமே இதே டிப்ஸ் தான். ஸோ சின்னதாக ஒரு டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். எப்படி டீ கடையில் உள்ள மாதிரி நல்லா பொஃப்னு வர்றது. ஸோ அங்கே கடையில் மேபி குக்கிங் சோடா ஆட் பண்ணலாம். பட் நம்ம வீட்டில் எப்படி ஆட் பண்ணாமல். ஸோ இன்றைக்கி நான் ரெடிமேடு பஜ்ஜி மிக்ஸ் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வீட்டிலே கூட ரெடி பண்ணுறதுனால பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பஜ்ஜி மிக்ஸ் பண்ணுறதுல தான் ஒரு சின்ன டிப்ஸே இருக்குது. ரொம்பவும் தண்ணியாக மிக்ஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப தண்ணியாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் நம்ம வீட்டில் என்ன ஆகுனா பொஃப்னு வராமல் சப்பையாக வரும். அதேமாதிரி ரொம்பவும் திக்காக பண்ணக்கூடாது. ரொம்ப திக்காக பண்ணிங்க அப்படின்னா பஃப்னு வரும். பட் ஆனால் உள்ளே வெந்திருக்காது மாவு. அதனால் ஒரு மீடியம் லெவலுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்லாவே கடையில் உள்ள மாதிரி சூப்பராகவே வரும். ஸோ இதை என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்லா மாவில் நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கதை மிக்ஸ் பண்ணி போட்டு எடுத்திங்க அப்படின்னா சூப்பராக நம்ம கடையில் உள்ள மாதிரியே நல்லா பஃப்னு வந்திருக்கும். உள்ளேயும் வெந்திருக்கும். சூப்பராக இருக்கும். பாய்.